ஏய் பாபு மேட்ச் என்னடா அது தாடி என்னாச்சு? உன் பொண்டாட்டி வேண்டுதல்னு சொன்னா ஏன் எடுத்துட்ட? இப்ப சரியா மாட்டிக்கிட்டா. அதுவா அவளையே கேளுங்க. அது ஒண்ணு இல்ல மாமா, குழந்தை டேடின்னு கூப்பிடுற வரைக்கும் தாடி வளர்த்தீங்கன்னா ஆள் உயரம் வளர்ந்துடும். அது உங்க முகத்துக்கு அசிங்கமா இருக்கும். எடுத்துடுங்கன்னு சொன்னேன், உடனே எடுத்துட்டாரு மாமா. சும்மா சொல்லக்கூடாதுமா, என் பையனை தஞ்சாவூர் பொம்மையா ஆக்கி வச்சிருக்க. இது எப்படி இருக்கு? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரியா பாக்குற. உன்னை அணு அணுவா சின்ன பின்ன படுத்தினா தாண்டி ஆத்திரம் தீரும். ஏய் பாபு, என்னடா அது, என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் அது ஒண்ணும் இல்ல டாடி, சும்மா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ சி. என்னடா அது, அணு போட்டோ ஒட்ட வச்சு அதுல குத்திட்டு இருக்க? அதோ டாடி, அணு முகத்தை பார்த்தாதான் எனக்கு ஒரு ஆர்வம், வேகம், வெறி எல்லாமே வருது. அப்படியா? வெரி குட் வெரி குட். தென் கண்டினியூ பண்ணு. தேங்க்யூ டாடி. ஏண்டி, எதுக்கு எடுத்தாலும் எங்க அப்பா உனக்கு வக்காலத்து வாங்குறாருல, அந்த தெம்பு திமிரு தானடி உனக்கு. சிரிச்சது போதும் அருந்ததி, இது சிரிக்கிற விஷயம் இல்ல. புருஷனை அவமானப்படுத்தி அதுல சந்தோஷப்படுற புதுமையான மனைவிய இப்பதான் நான் பாக்குறேன். இது தப்புன்னு உனக்கே தெரியல, மத்தவங்களுக்கு வேணும்னா இது தப்பா தெரியல. ஆனா பாதிக்கப்பட்ட என்ன பொறுத்த வரைக்கும் இது தப்பே இல்லை. அவர் போட்ட ஒரு பொய்யான கல்யாண பத்திரிகையால அப்ப நடக்க வந்த ஏன் கல்யாணம் நின்னு போய் அவமானத்துக்கு ஆளானது மட்டும் இல்லாம அநியாயமா எங்க அப்பாவையும் பறிகொடுத்தானே. அந்த ஆத்திரம், வேதனை, சரி இன்னும் என் மனசை விட்டு நீங்களே. அதுக்காக அவமானப்படுத்துறதுக்கும் ஒரு அளவு இல்லையா? குஷ்டரோகியான கணவரை கூடையில சுமந்து தாசி வீட்டுக்கு தூக்கிட்டு போன நளாயினி வாழ்ந்த நாடம்மா இது. யமனோட போராடி கணவன் உயிரை மீட்டு வந்த சாவித்திரி வாழ்ந்த நாடு இது. இப்படிப்பட்ட நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிற நீ எப்படி எல்லாமோ உன் கணவன் அவமானப்படுத்திட்டு இருக்கியே, இது நியாயமா? சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டேன். அப்புறம் போ இஷ்டம். அப்படியா விஷயம்? இந்த குழந்தைக்கே 2 மாந்தோப்பு வாங்குறேங்கிறாரா? என்னவோ இந்த குழந்தைக்கு மரியாதையா பேசும், இந்த வீட்டுக்கே வாரிசாக்கும். மன்னிக்கணும், நான் தமாஷ் பண்ணேன். அப்போ வந்த விஷயத்தை பேசுவோமா? ஓ, தாராளமா பேசுவோம். நீங்க சொல்லுங்க. கண்ணா, வந்த விஷயம் என்ன? வளகாப்பு. ஆமா, வளகாப்பு. கரெக்ட். இந்த வளகாப்பை எப்ப வச்சுக்கலாம்? தாயில்லா பொண்ணு, வாயு வயிறுமா இருக்கு. நாம செய்ய வேண்டிய சம்பிரதாயங்களை செய்து முடிக்கிறது நம்ம கடமை இல்லைங்களா? செய்திருவோம். சொக்கலிங்கம், இந்த வளகாப்பு சம்பிரதாயம் என்ன? சம்பிரதாயம் தானே. வந்து வந்து சம்பிரதாயம் என்ன? இவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கீங்க, இது கூட தெரியல. சம்பந்தி, இந்த சம்பிரதாயம் என்ன? சும்மா சிரிக்காதம்மா. இன்னைக்கு உலகத்துல பாதி ஆம்பளைங்களுக்கு இந்த சம்பிரதாயம் எல்லாம் சரியா தெரியாது. இப்போ நான் என்ன பண்றேன், எனக்கேத்த மாதிரி ஒரு பொம்பளைய பார்த்து இந்த சம்பிரதாயத்தை விசாரிச்சுடுறேன்னு சொன்னேன். சரி, ஃபங்க்ஷன் எப்போ வச்சுக்கலாம்? அதான் நான் ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு. வர்ற வெள்ளிக்கிழமை வளகாப்ப வச்சுக்குவோம். ஏண்டி, வர்ற வெள்ளிக்கிழமை உனக்கு வளகாப்பு விழாவா? ஆமாங்க. யாரடி சொன்னது? பெரியவங்களா பார்த்து நிச்சயம் பண்ணிருக்காங்க. பெரியவங்களா? அடி பாவி, எவன் குழந்தைக்கோ என்ன அப்பன்னு சொல்லிக்கிட்டு எங்க அப்பா செலவுலயே எங்க வீட்லயே உனக்கு வளகாப்பு ஒரு கேடா? உன்னை கொன்னா கூட பாவம் இல்லடி. உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குங்க. என்ன கொல்லவும் முடியல, இந்த வெக்க கேட்ட வெளிய சொல்லவும் முடியல. இப்ப என்னதான் செய்ய போறீங்க? என்ன செய்ய போறேங்கிறத கூடிய சீக்கிரம் நீயே தெரிஞ்சுக்குவ. மாமா,
அம்மா அனு, பாபு போயிட்டாம்மா. நம்மளை எல்லாம் மோசம் பண்ணிட்டு போயிட்டாம்மா. என்ன சொல்றீங்க மாமா? எனக்கு மனைவியா வந்து என் மன அமைதியை கெடுத்த பாவியே, உன்னை கொல்லவும் முடியல, இந்த வெக்க கேட்ட வெளியே சொல்லவும் முடியல அப்படின்னு நீ சொன்னியே, அது உண்மைதான். ஆனா நான் தற்கொலை பண்ணிக்கிறத உன்னாலேயோ அல்லது வேற யாராலேயோ தடுக்க முடியாது இல்லையா? அப்பங்காரன் முழிக்கிறான், சிரிக்கிறான். அப்பங்காரன் முழிக்கிறான், சிரிக்கிறான். பாட்டங்காரன் நடுவில்தான் பேரனுக்கு தவிக்கிறான். பாட்டங்காரன் நடுவில்தான் பேரனுக்கு தவிக்கிறான். இப்படியும் நடக்குதம்மா வளகாப்பு, ஏனம்மா உனக்கு இந்த வீராப்பு. இப்படியும் நடக்குதம்மா வளகாப்பு, ஏனம்மா உனக்கு இந்த வீராப்பு. தன்னுடைய நிலத்திலே தண்ணி விட்டு முளைக்கலே, இன்னொருத்தம் விதைச்சானா புரியலே. முன்னாலே செஞ்ச வினை பின்னால திருந்துதோ, சொன்னாலும் வெக்கந்தான் சொல்லாட்டி துக்கந்தான். இப்படியும் நடக்குதப்பா வளகாப்பு,
ஏனப்பா உனக்கு இந்த விளையாட்டு அத்த பெத்த திருமக பக்தி வச்சு ரசிக்கிறான் மற்றவனும் மனசோட சிரிக்கிறான் முள்ளாலே முள்ளெடுக்க எல்லாமே நடக்குதோ அம்மாவும் திட்டம்தான் கைகூடும் கட்டம்தான் இப்படியும் நடக்குதம்மா வளகாப்பு ஏனம்மா உனக்கு இந்த வீராப்பு அப்பங்காரன் முழிக்கிறான் சிரிக்கிறான் பாட்டங்கார நடுவுலதான் பேரனுக்கு தவிக்கிறான் இப்படியும் நடக்குதம்மா வளகாப்பு ஏனப்பா உனக்கு இந்த விளையாட்டு மெத்தையிட்ட இரவிலே பத்தினியின் உறவிலே மன்மதனின் விளையாட்டும் நடக்கலே தப்பான பிள்ளையுனை அப்பான்னு அழைப்பதோ என்னாகும் ஆனந்தா உன் பாடு ஈனந்தா என்னாகும் ஆனந்தா உன் பாடு ஈனந்தா